இப்போ நம்பர் ஒன்னு சொன்னீங்க. ஸோ ஹீரோயின்ல யார் நம்பர் ஒன்னு நினைக்கிறீங்க அப்போ? ஹீரோயின்ல எப்போதுமே இப்போ வரைக்குமே நம்பர் ஒன்ன்ற இப்போ ஒரு பெரிய அந்த தமிழக அரசியல்ல எப்படி ஒரு தொங்கல் இருக்கோ அது மாதிரி ஹீரோயின்ல இப்போ பெரிய தொங்கல் இருக்கு. யாருமே இல்லை. வயசான நயன்தாராவும் த்ரீஷாவும். ஸோ வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயினை பார்க்க மாட்டீங்க, சித்தியா தான் பார்ப்பீங்க. நயன்தாரா பார்ப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்கள் ஏஜுக்கு உங்கள் சித்தி என்ன வயசோ அந்த வயசில் தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் நம்பர் ஒன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பொண்ணுமா நீங்க ஒரு ஹீரோயின்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷம் சீனியராக இருக்கலாம், 2 வருஷம் ஜூனியராக இருக்கலாம், இல்லை ஒரு 4 வருஷம் சீனியராக இருந்தால் நீங்கள் இந்த ஹீரோயின் நல்லா இருக்கு, இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். தாத்தாவும் அப்பத்தாவும் நடிச்சா அப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிமா தான் இருக்கு? ஒரு ஹீரோவுக்கு 65 வயசுமா, திரிஷாவுக்கு 48 வயசு, எல்லாருக்கும் தான் வயசாகும், அது வேற விஷயம். இப்போ உங்கள் மனநிலை எவ்வளோ மனசு பாதிக்கும் உங்களுக்கு? புரியுதா? அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ யார் நீங்கள் டாப்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? எல்லாமே அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. இளம் ஏஜ்ல யார் இருக்காங்க? இல்லை. இப்போ ஐஸ்வர்யா ராய் தான் உலக அழகி. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? 50 வயசு மேலே போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இப்போ ஹீரோயின் இல்லாத ஒரு காலமாக இது போயிட்டு இருக்கு, பஞ்ச காலமாக போயிட்டு இருக்கு. அதனால் ஹீரோயின் இருக்காங்க, ஒரு படத்தில் ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காங்க, ஓகே அப்படின்ற மாதிரி